நான் இந்த பொதுநல வழக்கு போற புடுங்கி கிட்ட கேட்கிறேன். நான் ஜான் கென்னடியை கேட்கல, பொதுவா கேட்கிறேன். ஐயா, பொதுநல வழக்கு போடுற புடுங்கி, அதாவது நிலத்தை எங்க கிட்ட இருந்து புடுங்குவதனால் நீங்க புடுங்கி தப்பா எடுத்துக்காதீங்க. மதுரை வைகை ஆறு என்பது, இங்க தேனியிலிருந்து போகிற வைகை ஆறு என்பது 5 மாவட்ட மக்களுடைய குடிநீர் தேவையாக, 5 மாவட்ட மக்களுடைய விவசாய தேவையாக வாழ்வாதாரமா இருக்கு. ஆனா அந்த வைகையில 12 அடிக்கு கோர புல்லு, நார புல்லு முளைச்சு கிடக்க, இப்படி வைகையாறுல கோர புல்லு முளைச்சுக்கிட்டு ஏன் எந்த பொதுநல புடுங்கியும் வழக்கு போடல? ஆத்துல தண்ணி ஓடக்கூடிய வைகையில சாக்கடை ஓடுது. கள்ளழகர் மதுரையில இளங்கம் திருவிழாவுக்கு கார்பரேஷன் வாட்டரை கொண்டு வந்து அடிக்கிறா. இது என்னுடைய எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குது. எங்க வைகையில தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கிங்க்கு இடத்தை ஆட்டைய போட்டு வச்சிருக்கான்னு ஏண்டா ஒரு பொதுநல புடிஞ்சு கூட வழக்கு போடல? மக்களுடைய உயிர் தேவை குடிநீர். அந்த குடிநீர் அழிந்து வைகையாறு பட்டா போட்டு வித்துட்டான். அதுக்கு வழக்கு போடுறதுக்கு வக்கு இல்ல. தாமிரபரணி 70 விழுக்காடு செத்து போச்சு எங்க ஊர்ல. தாமிரபரணியில டன் கணக்குல வேட்டி சேலை தாமிரபரணியில குளிச்சா இது மோட்சம் கிடைச்சிருமா? நீ வா, உடனே நான் தர மோட்சத்தை, நீங்க வா. தாமிரபரணியில குளிச்சா மோட்சம் கிடைக்கும், பாவம் தீர்ந்து விடும், பாவ நாசம் என்று அந்த பாவநாசத்துல போய் பழைய பாவாடை பழைய சட்டை வீட்டுல இருந்து போகும்போது என்ன ஆரம்பிக்க வெளியும் போத்தி சேர்த்து போவானா, பழைய உடுத்துற துணியோட போய் குளிச்சுட்டு அதை கலட்டி போட்டு வந்தா பாவம் தீர்ட்டே. அது எப்பறம் பாவம் தீரும்? பாவம் உருவாகும். அங்க டன் கணக்கில் குப்பையா போட்டுச்சுக்கிறான். 70 விழுக்காடு தாமிரபரணி செத்து போச்சு, சாக்கடை கழிவு. இதற்கு தாமிரபரணி அகத்தியர் குளித்து விளையாடிய தாமிரபரணி, பாண்டிய மன்னர்கள் குளித்து விளையாடிய தாமிரபரணி இது செத்து போச்சு. இதை மீட்டெடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் ஏன் ஒரு பொதுநல புடுங்கிகள் கூட வழக்கு போடல? நீதிமன்றம் தீர்ப்பளிக்குதுங்க ஆக்கிரமிப்புன்னு. மதுரை உயர்நீதிமன்ற கிளை, நீதிமன்ற கிளை மதுரை ஹைகோர்ட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? மதுரையில் இருக்கு. எங்க இருக்கு? குளத்து மேல இருக்கு. ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களை தீர்ப்பு சொல்ற நீதிமன்றமே ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கா? இப்ப நாங்க இந்த நீதிமன்ற ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஏன் ஒரு பொதுநல புடுங்கிகள் கூட வழக்கு போடல? ஏன் போடல? இவங்கெல்லாம் யாரு? மேகமலை, கடமலை குண்டு, இந்த வருஷநாடு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ப போய் குடியேறினாங்களாம். அப்படியா? அப்படியா? மரபணு ஆராய்ச்சியாளர்கள் யாராவது இருப்பே இல்ல? மரபணு ஆராய்ச்சியாளர்கள் டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் வாங்க, இங்க இருக்குல்ல யாராவது ஒருத்தரை தூக்கிட்டு போங்க, கூட்டு போங்க, கூட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. அமெரிக்கால பிறந்த மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு ஆராய்ச்சியை நிகழ்த்துறாரு. என்ன ஆராய்ச்சி? உலகத்திலே பழமையான மரபணு கொண்ட மனிதர்கள் யார் என்கிற ஆராய்ச்சியை நிகழ்த்துறான். எங்க வந்து? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிச்சப்பன் என்கிற ஒரு ஆய்வாளரோடு இணைந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு மரபணு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்கிறார். எத்தனை வருஷம் சொன்ன மேகமலை மக்களை, எத்தனை வருஷம் சொன்ன வருஷ நாட்டு மக்களை, எத்தனை வருஷம் சொன்ன தேனி மக்களை ஆராய்ச்சி சொல்கிறடா. ஆப்பிரிக்கா காட்டிலே வாழக்கூடிய பழங்குடி மக்களுடைய மரபணுவும் உசிலம்பட்டி, தேனி இந்த பகுதியிலே வாழக்கூடிய எங்களுடைய தமிழ் பூர்வகுடியுடைய மரபணுவும் ஒன்று. அதுக்கு சான்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை பணி செய்யக்கூடிய எங்கள் அண்ணன் மூத்தவன் விருமாண்டி தேவன் என்கிற எங்க அண்ணன் M130 தெரியுமா உனக்கு? ஹலோ ஹலோ, உத்தரவு போட்ட ஆட்சியாளர்களே, M130 என்னன்னு தெரியுமா உனக்கு? உலகத்தின் மூத்த மரபணு. எங்கள் மரபணுடா, உலகத்தின் மூத்த மரபணு. எடுத்துட்டு போய் பங்காளி கூட்டு போ, இந்த எங்க அண்ணன் உட்காந்து கரிகாலனை கூட்டு போ,
இங்க நாங்க தேவராக, தேவேந்திராக, கோணாராக, நாடாராக, பிள்ளையாக, செட்டியாக, முதலியாக, முத்திரையராக, மூப்பராக, குயவரா இருப்போம். ஆனா மரபணு ஒரே மரபணு, தமிழ் மரபணு. பெரும்பாண்டிய மட்டும் ஆராய்ச்சி பண்ணாங்க, மத்தவங்கள பண்ணல. நீ பண்ணு, வா மலைக்கு வா. காலையில 10 மணிக்கு போகணுமா, மதியம் 2 மணிக்கு திரும்பிடுறோமா. இங்கிருந்து போறதுக்கே 1.5 மணி நேரம், வரதுக்கு 1.5 மணி நேரம். இதுக்கு பேர் என்ன? காலையில 10 மணிக்கு போய் மலையில ஏலக்காய் பறித்து விட்டு 2 மணிக்குள்ள திரும்பிடணும். இதற்கு பெயர் என்ன? அறிவிக்கப்படாத குற்ற பரம்பரை சட்டம், அறிவிக்கப்படாத கைரேக சட்டம். அதுதான் ஹிமாயன் குறிப்பிட்டாங்க. இந்தியா முழுக்க வெள்ளைக்காரன் கட்டுப்படுத்தினான். வெள்ளைக்காரன் தன்னுடைய ரிப்போர்ட்ல எழுதி வச்சிருக்கான், நம்முடைய துப்பாக்கிக்கு, பீரங்கிக்கு, குண்டுக்கு பயப்படாத ஒரு கூட்டம், அது தென்பட்ட கூட்டம். குறிப்பா இந்த உசிலம்பட்டி தேனி கூட்டம். எங்க வந்து துணை ராணுவம்? இப்ப கொஞ்சம் இந்த வீரங்கீரை அடிச்சு, கொஞ்சம் இந்த படத்தை கிடத்த பார்த்து, இந்த சுவாவாரி பயில கூட சேர்ந்து எங்காவது கொஞ்சம் சுவாவாரியா போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு மரபணு, போலிதர்மன் மரபணு சூர்யாக்குள்ள ஒளிந்திருந்த மாதிரி போலித்தேவன் மரபணு, மருதுவாண்டியின் மரபணு, வேறு நாச்சாரின் மரபணு, தீரன் சின்னமலையின் மரபணு, எங்களுடைய பாட்டன் அழகமுத்து கோனுடைய மரபணு, எங்கள் வெண்ணி காலாடியுடைய மரபணு, எங்கள் சுந்தர லிங்கத்துடைய மரபணு, எங்கள் தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவனுடைய மரபணு, எங்கள் ரத்தத்தை தொலைச்சு விடுவோம். சீமானவன் தம்பிகளும் உயிரோடு இருக்காம இங்க ஓடப்பட்டு வந்த கிடைக்க முடியாது. சும்மா வாய்ச்சவடலாம் சொல்ல, வாய்ச்சவடலாம் சொல்ல. நாங்க தோத்து போயிட்டோம். ஆமா, நாங்க பூஜ்யம் தாண்டா, நாங்க முட்டை தாண்டா. அந்த முட்டை தாண்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. இன்னும் நாங்கள் நிற்போம். எங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலையா கவலை இல்லை. ஜெயிச்சா சட்டமன்றத்தில் பேசுவோம், தோத்தா மக்கள் மன்றத்தில் பேசுவோம், அவ்வளவுதான். இப்போ சட்டமன்றத்தில் பேசுறவங்க எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு அனுப்புற ஆட்கள் சட்டமன்றத்தை அப்படியே அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தமிழ் தாண்டவம் ஆடுது. எந்த தங்கச்சி இருக்கு பாருங்க, எங்க அக்கா பிள்ளை, இந்த தங்கச்சியை கூப்பிட்டு, தம்பி மகளை கூப்பிட்டு சொன்னா கூட 5432 சொல்லும். 5432 நம்மளையே நம்ம மூஞ்ச நம்மளே துப்பிக்க வேண்டியதான். 5432 யாரு? பக்காமாஸ். இன்னொரு அமைச்சர் இருக்காப்ல, அவரு பெரும் புலவர். அவரு வாயை திறந்தா நம்ம இந்த இதை கட்டினாப்படல, பெண்ணிக்கு கைப்பிடிச்சு வளர்ந்தவர். பெண்ணை பிடிச்சு பெண்ணிக்கு திண்ணையை பிடிக்கும் போது அவர் விரலை பிடிச்சு நடந்தவர். யாரு? மரிய வில்சன். ஏய், இங்க வந்த பெண்ணிக்கு கூட நல்ல தமிழ் பேசிட்டு பாடுறா. பெண்ணிக்கு கூட நான் பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லல. இங்க இருக்கக்கூடிய பிறமலை கல்லருக்கும், மரவருக்கும், கோணாருக்கும், நாடாருக்கும், செட்டிக்கும், முதலிக்கும், எங்கள் தேவேந்திர குல சொங்கத்துக்கும் சேர்த்து அணையை கட்டிட்டு போனாரு. பான் கிறிஸ்டியன் பெண்ணிக்கு. அந்த பெண்ணிக்கு கூட அவர் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவேன். I can speak only English. Cool, relax. சட்டசபையில பேசுறாங்க. இப்ப நாங்க போய் அந்த சட்டசபையில நான்லாம் போயிருந்தேன். அவங்க எங்க அண்ணனே உள்ள மாட்டாங்க. எங்க அண்ணன் உள்ள போறதுக்கே 1000 தடை. என்னையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு காலம் வரும், அப்படியே போயிட மாட்டோம்ல, ஒரு காலம் வரும். இப்ப என்னன்னா, மக்களுக்கு என்னன்னா, ஓட்டு போடுறதுக்கு யாரோ, போராடுறதுக்கு சீமான் தம்பி. எங்களை ஆத்தாப்ப பெத்து விட்டு போராடத்தான். இப்போ சாட்டை ஒரு வீடியோ போட்டு சொல்லு, சாட்டை ஒரு வீடியோ கொலையா கொன்னு என்னை ஒரு வாரம் நான் கோச்சிக்கிட்டேன். இரியா பேசுறியா பங்காளி, சினிமாக்கார பயிலுக்கு மட்டும் 4 வீடியோ போடுற, மேகமலை மக்களுக்கு போட மாட்டியா? குரல் பொதி வாய்ஸ் திட்டி இரியா, நான் டேட்டா எடுத்து பேச முடியாது. என்ன டேட்டா எடுக்கிறோமா? மக்கள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேகமலை வருஷ நாட்டு மக்கள் நீங்க வாட்டில் வந்து வீடியோ போடாம அவன் டெய்லி வந்து விஜயை பத்தி பேசிக்கிட்டீங்க, எங்களை பத்தி பேசுங்க. தூத்துக்குடியில வந்து கப்பல் கட்டும் தொழிற்சாலை நடத்துறாங்க, அதுக்கு நிலத்தை ஆக்கிரமிக்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க.